ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாதிராஜ ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் தினம் ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலியமா நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காலையில ஆபு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, அநியாயத்தை நோக்கி பார்க்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது, துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இந்த காலையில என்ன தலைப்புன்னு கேட்டேன்னா, ஏன் ஆண்டவரே நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்னு. அதுதான் எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணான், துன்மார்க்கன் நீதிமான உயிரோடு விழுங்குறான். ஆனா நீங்க ஆண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதி, அக்கிரமக்காரனுக்கும் அநியாயக்காரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நீங்க ஆண்டவரே அவன் செய்கிற காரியத்தை நீங்க அமைதியா பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு இருதயத்தில் நமக்குள்ள கேள்வி. ஏன்னாக்கா நம்ம ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து பயந்து இருக்கிறோம். எந்த பொல்லாப்புக்கும் எந்த விதமான காரியத்துக்கும் நம்ம போய் ஈடுபடாம இருக்கிறோம். அதனால்தான் இங்க சொல்றாங்க, நீங்க ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கிறீங்க? இவ்வளோ பண்றானே, நமக்கு அப்படியே கொதிக்கும். ஏன் என்ன இவ்வளோ அக்கிரம் பண்றான், இவ்வளோ அநியாயம் பண்றான், இவ்வளோ ஊரை அடித்து ஒலையில போடுறான், சொத்து மேலே சொத்து சேர்த்துக்கிறான், ஏழைகளை விதவைகளை அபகரிக்கிறான். இப்படியாப்பட்ட ஒரு அநியாயத்தினால் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருமாப்பா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், ராத்திரி பகலும் அழகிறோம், உபாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை இன்னும் அவன் நாளுக்கு நாள் அதிகமாக வீடு வாங்குறான், எல்லாம் வாங்குறான், ஆசீர்வாதமாக தான் இருக்கிறான். நாம் இது ஒரு காரியம் நம்ம இருதயத்தில் கேள்வி இருக்கிறது. நாம் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். எரேமியா புத்தகம் 12:1 வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து, நல்ல கவனி, உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இதாங்க ரகசியம். அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு பயப்படாதவன், உண்மையிலே அவன் காரியமெல்லாம் வாய்க்குதே, ஆடு மாடு சொத்து சுகமெல்லாம் பெருகுதே. ஆனா ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற நான், ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிற நான், ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற நான், ஆண்டவரை ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறேன். ஆகாத வழி வாய்க்கிறது என்ன? அநியாயக்காரனுக்கு வாய்க்கிறது என்ன? துன்மார்க்கனுக்கு பெருகிறது என்ன? நம்ம கேட்கிறோம் இல்லையா? கேட்டுட்டு இருக்கிறோம். மல்கியா புத்தகத்தில் 3வது அதிகாரத்துல இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம், இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். என்னன்னா, ஆண்டவரை ஏன் நீங்க மௌனமா இருக்கிறீங்க? நீதி உள்ள நியாயாதிபதி தானே, உண்மை உள்ளவனுக்கு உண்மை இல்லாதவனுக்கு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு வித்தியாசம் இல்லையா? நியாயம் செய்ய மாட்டீங்களா? அப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படிதான் கேட்டுட்டு உக்காந்துக்கிறோம். அவர் மௌனமா இல்லை, பார்த்துட்டு இருக்கிறார். சங்கீதம் 119 84 வாசிக்கலாமா? உமது அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம், உம்முடைய அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? அப்ப என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமா நியாயம் செய்வார், வித்தியாசத்தை காட்டுவார். நீ பாப்ப, உன் கண்ணால காண்பாய். சங்கீதம் 37 9-10 வாசிக்கலாமா?
பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். காத்திருக்கிறது தான் கஷ்டம். அதுதான் உங்களால் இப்படி புலம்புறோம் நம்மெல்லாம். என்ன ஆண்டவரை மௌனமாக்குறீங்க? அவன் சர்றன்னு வளர்றான். ஆமா, நிறைய வளருவாங்க. நெல்லுக்கு பாய்த்து புல்லுக்கு பாயின்னு சொல்லுவாங்க. நெல் பயிர் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும், ஆனால் புல் வேகமாக வளரும். ஏன் இங்க வசனம் சொல்லுது. இப்ப 10வது வசனம் வாசிங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போது துன்மார்க்கன் ஈரான். அப்போது துன்மார்க்கன் ஈரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இல்லை. என்னப்பா அவ்வளவு இருந்தானே எங்கப்பா? இல்லை. ஆனா நீ பூமியை சுதந்திரிப்பாய், நீண்ட நாட்கள் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். கண்டிப்பா சொல்றேன், அவர் மௌனமா இல்லை, மௌனமா இல்லை. உனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். உன் பொறுமை கொஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையில காத்திருக்கும் போது கொஞ்சம் மனசு இப்படியெல்லாம் பேச சொல்லும். இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ காலமா இருக்கட்டும், காத்திருங்க. கண்டிப்பா காத்திருக்கிற உங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார், உங்களை கரம் பிடித்து உயர்த்துவார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீர் என்று நாங்கள் ஒரு சில வேளையில எங்களுடைய வலியில வேதனையில கேட்டாலும் நீர் மௌனமா இருக்கிற தேவன் இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, கண்டிப்பா ஏற்ற வேலையில நேரத்தில் எங்களுக்கு நியாயம் செய்வீங்க, எங்களுக்கு சொன்னதை செய்வீங்க. ஆண்டவரே, வித்தியாசத்தை காட்டுவீங்க. துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுவீங்க. உண்மை உள்ளவனுக்கு உண்மை இல்லாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டுவீங்க. உண்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீர்கள். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.